ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை சப்பாத்தியும் ஆயில் சேர்க்காத கொண்டக்கடலை குருமாவும் தான். இதே மெத்தடில் செய்யுங்க, உங்கள் ஃபேவரட்டாகவே மாறிடும். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இன்றைக்கி சாதம், சொரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு, கோவக்காய் ஃப்ரை செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அப்படியே நானும் ஹெல்த்தியாக சொரக்காவும் புதினாவும் சேர்த்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிட்டு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாலக்கீரையை ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சப்பாத்தி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குருமா ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் ஊற வச்ச வெள்ளை கொண்டக்கடலை, தக்காளி, வெங்காயம், உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இந்த குருமாக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், அது கூட என்னென்ன போட்டு அரைச்சேன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வேக வச்ச கொண்டக்கடலை கூடவே அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு ராஸ்மல் போனதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக புதினா, கருவேப்பிலை, மல்லியில சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்டியான குருமா ரெடி ஆயிரும். இந்த சப்பாத்தியும் குருமாவும் எனக்கு ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.